வாங்க வணக்கம். வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் ரொம்பவே சூப்பரான சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் எந்த அரிசியை சாதத்துக்கு வைப்பீங்களோ அதை எடுத்துக்கோங்க. 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். ரெண்டையும் 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. நான் எப்போயுமே இந்த அரிசிக்கு 1 கப்புக்கு 3 கப் தண்ணி வைப்பேங்க. இப்போ துவரம்பருப்போடு சேர்த்து 1/2 கப் எடுத்துருக்கேன். அதனால் 4/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் இப்போ இதில் கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு இந்த காயெல்லாம் போட்டு தான் சாம்பார் சாதம் செய்ய போகிறேன். என்கிட்ட ஒரு மாங்காய் இருக்குது. இது மாங்காய் சீசனால் மாங்காவும் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக புளியை கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ பீன்ஸ் நீளமாக நறுக்கியிருக்கேன். பீன்ஸ் சைஸுக்கு கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரே சைஸில் நறுக்கியிருக்கேங்க. அப்போ தான் வேகும் போது ஒரே மாதிரி வேகும். இது மாங்காய் இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன். போட்டு இப்போ குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இதில் மாங்காய் போட்டிருக்கிறதுனால நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கிறேன். கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. நம்மளுக்கு புளி கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் கல்லுப்பு சேர்த்தே ஊற போடுறோம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூட்டான் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ 6 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறதும் சேர்க்காதும் உங்கள் இஷ்டம். ரொம்ப உரப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து சேர்க்காதீங்க. கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நான் ஊற போட்டிருக்க புளியை கரைச்சி வடிகட்டி இதில் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துக்கிறேன். இது வீட்டு சாம்பார் பொடி இல்லை, காலி ஆயிடுச்சு. அதனால் சக்தி மசாலா தான் எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சின்ன தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேன். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டுங்க. நம்ம குக்கரில் சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேங்க. இங்கே பாருங்கள், நல்லா சாதம், பருப்பு, காய் எல்லாமே வெந்துருச்சு. அதே சமயம் எல்லா காயுமே முழுசாக இருக்குது. எதுவுமே குழஞ்சி போகலை சாதத்தோட. அதனால் நம்ம வச்சுருக்கிற இந்த அரிசிக்கு தண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம். நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ, நீங்கள் என்ன வீட்டில் தண்ணி எந்த ரேஷியோவில் வைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்ச அந்த சாம்பார் தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கீழேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். கை விடாமல் கிளறி விடுங்க. இல்லைன்னா வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு கிளறி விட்டுட்டு குக்கரை இறக்கிடலாம்.
நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். அது நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சிடணுங்க. ஒரு 3 மிளகாய் வத்தலை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட வடகம் இருந்தால் நீங்கள் வடகத்தையே யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வடகம் இல்லாதனால நான் சின்ன வெங்காயத்தை நறுக்கி நிறைய சேர்த்துருக்கேன். சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரி தாளித்து போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அப்பளம், கூழ் வத்தல், கொத்தமல்லி துவையல் எல்லாமே நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.